தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல. இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கறது இப்பதான் அதிகமாயிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்கள பத்தி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும். பெரியார் அவர்கள் அன்றே சொன்னாரு, கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையில இருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தவேகா தொண்டர்கள் ஆகட்டும் தவேகா தலைவரும் வலியுறுத்துறாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து. எப்படிங்க லாஜிக் இல்லாம இருக்கும்? நான் கடந்த 3 மாத காலத்துக்கு முன்பா தவேகால இருந்து வெளியேறி இருந்தேன். தவேகால இருந்து வெளியேறின சமயத்துல இருந்தே தொடர்ந்து தவேகா தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆபாசமா சித்தரிக்கிறது, மார்ஃப் பண்றது, தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது, இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நான் வெளியேறின காலம் தொட்டே நானும் வந்துட்டு தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவிலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த 2 மாத காலமா. அவரும் எதுவும் கொடுக்கற மாதிரி தெரியல. எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்ல. அதனால தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல. இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கறது இப்பதான் அதிகமாயிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்கள பத்தி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும். பெரியார் அவர்கள் அன்றே சொன்னாரு, கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையில இருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தவேகா தொண்டர்கள் ஆகட்டும் தவேகா தலைவரும் வலியுறுத்துறாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து. எப்படிங்க லாஜிக் இல்லாம இருக்கும்? யாரும் நடக்கும் போதே இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டிகள் வாயிலாகவும் ஸ்டேஜ் ஸ்பேஸ்ல சொல்றாங்க. ஆன்லைன்ல இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த கட்சி தலைவர் நேரடியா போவார் அப்படிங்க. அவர் நிறைய இடங்கள்ல தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தங்களும் யாரு தவேகாக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அங்க எல்லாருமே எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருந்தாரு. அண்ட் நான் அவர் கட்சியில இருந்து வெளியேறின காலம் தொட்டே நிறைய பெண்கள் ஐடியாலஜிக்கலா நாங்க ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க ஆப்போசிட்ல இருந்து நாகரிகமான ஒரு அரசியல் விவாதத்தை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா அது இங்க நடக்கிறது இல்ல அப்படிங்கறதா உண்மை. சோ அதை கண்டித்து அவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேல அவர் ஏன் ஒரு அறிக்கை கூட வெளியிட மாட்டேங்கிறாரு அப்படிங்கறது எங்களோட கேள்வி. விளம்பரத்துக்காக வைஷாலி இந்த மாதிரி வைஷ்ணவி இந்த மாதிரி பண்றாங்கங்கிற மாதிரி விளம்பரத்துக்காக நிச்சயமா இல்ல. எங்க அரசியல் களத்துல நேர்மையான நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கறது இல்ல இல்லையா? இப்போ நீங்க உங்களை விமர்சனம் சொல்றீங்க, பொதுவாகவே ஒவ்வொரு கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க விமர்சனம் பண்றது சோசியல் மீடியாவில் இருக்கு. எதிர்கட்சிக்காரங்கள நியாயமான விமர்சனங்கள் நாகரீகமான விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறது அப்படிங்கறது ஃபைன் தான். நாங்களும் வந்துட்டு கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை தான் எடுத்து வைக்கிறோம். சோ நாங்க எடுத்து வைக்கும் போது அதுக்கு பதில் தெரியல அப்படிங்கறதுக்காக நீங்க நாகரிகம் அல்லாத ஒரு கருத்துக்களை வெளியிடுறது அப்படிங்கறது தவறான விஷயம் தானே. அரசியல் அப்படின்னாலே ஒரு நாகரிகத்தை பின்பற்றின ஒரு விவாதமா இருக்கணும் அப்படிங்கறது எங்களோட கருத்து.